நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மாதுளை மில்க் ஷேக். இதில் பார்த்தீங்கன்னா நான் சுகர் அதுக்கப்புறம் பால் இது ரெண்டுமே ஆட் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துகிட்டு நம்ம அதனோட சீட்ஸை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது மில்க் ஷேக் பண்ணும்போது மாதுளையில் சீட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம முதல்ல ஜூஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வடித்து மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா நீங்கள் இப்படி கொடுக்கலாம். ஸோ இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஈவினிங் குழந்தைய ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை மார்னிங் கிளம்பும் போதோ நம்ம இதை கொடுக்கலாம். ஸோ லீவ் நாளில் அப்படின்னா ஒரு 2 o'clock இல்லை அப்படின்னா மார்னிங் 10:30 11 இது மாதிரி மில்க் ஷேக் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கால்சியம் கிடைக்கும், நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் மில்க் ஷேக் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். நம்ம பால் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாதாம் பாலோ இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கோகோனட் மில்க்கோ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் மாதுளையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் அரைக்க போகிறேன். ஸோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அந்த ஜூஸ் வந்துடும். அப்போ அந்த விதை தனியாக போயிடும். இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். ஸோ முதல்ல இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் விதையை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா அந்த ஃப்ராத்தியாக இருக்கும், நல்ல நுரையோடு இருக்கும். இப்போது நம்ம மாதுளையோட ஜூஸ். ஸோ அதுக்கப்புறம் வனிலா இல்லை ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இல்லை ரோஸ் ஐஸ்கிரீம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாஃப்ரான் ஐஸ்கிரீம் கூட எடுத்துக்கலாம். இப்போ கோகோனட் மில்க் நான் ஊற்ற போகிறேன். ஒரு 200 ml 300 ml நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப வெயிலாக இருக்கும்போது ஐஸ் க்யூப்ஸ் போட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதை வடிக்க வேண்டியதில்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளை போட்டுட்டு ஐஸ்கிரீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் மேலே ஐஸ்கிரீம் நான் ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வைக்க போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரையோடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்ட வேண்டியதில்லை. ஸோ நல்லாவும் குழந்தைய குடிப்பாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.